அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு இறைத்தூதர் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதன் வரிசையில் இறைத்தூதர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல் ஆவார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நபியாக்கப்பட்ட ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தென் பாலஸ்தீனுக்கு அல் அகபா வளைகுடாவுக்கு மத்தியில் அத்மம் பகுதி மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என கூறப்படுகிறது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு குடும்பத்திலும் பல இழப்புகள் சந்தித்தார்கள். அனைத்தையும் பொறுமையோடு எதிர்கொண்டு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து துயரங்களிலிருந்து மீண்டார்கள் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். அதாவது 21வது அத்தியாயத்தில் 83-84வது வசனத்தில், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர் என ஐயூப் தனது இறைவனை அழைத்தபோது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம். அவரது குடும்பத்தாரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் நாம் அருளாக வணங்கினோம். வணங்குவோருக்கு இது அறிவுரை. நமது அடியார் ஐயூபை நினைவூட்டுவீராக. ஷைத்தான் வேதனையாலும் துன்பத்தாலும் என்னை தீண்டிவிட்டான் என்று தமது இறைவனிடம் அவர் பிரார்த்தித்த போது, உமது காலால் மிதிப்பீராக, இதோ குளிக்கும் இடம் பானம் என கூறினோம். அவருக்கு அவரது குடும்பத்தினரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் வழங்கினோம். இது நம்மிடமிருந்து கிடைக்க பெறும் அருளும் அறிவுடையோருக்கு அறிவுரையும் ஆகும். உமது கையால் புல்லில் ஒரு பிடியை எடுத்து அதன் மூலம் அடிப்பீராக. சத்தியத்தை முறிக்காதீர் என்றோம். நாம் அவரை பொறுமையாளர்களாக கண்டோம். அவர் சிறந்த அடியார், அவர் நம்மிடம் திரும்புவார் என்று அல்லாஹ் தன் திருமறையில் 38வது அத்தியாயத்தில் 41-44வது வசனத்தில் கூறியிருக்கிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வசனங்கள் இவை மட்டும்தான். இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளும் தகவல் என்னவெனில், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இன்னும் தன்னுடைய குடும்பத்தாரையும் இழந்து தவித்திருக்கிறார்கள். தன்னை துன்பத்தில் இருந்து மீட்கும்படி அவர் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்று நோயிலிருந்து அவர் நிவாரணம் பெறும் பொருட்டு அவர் குளிர்ந்த நீரையும் குடிக்க பானத்தையும் தன் மேனியில் அடித்து சுகம் பெற்றுக்கொள்ள ஒரு புல்லுக்கட்டையும் கொடுத்தான்.